அண்மை செய்தி. கும்பகோணத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் இன்று மாலை இளையராஜா இசை நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இளையராஜாவின் நிகழ்ச்சிக்கு எவ்வளவு பேர் வருவார்கள் என்ற விவரம் தெரியாததால் போலீசார் குழப்பமடைந்திருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசுப்பிரமணியன். வணக்கம். தற்போது இந்த இளையராஜாவின் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தரப்பிலிருந்து எவ்வளவு பேர் வருவாங்கன்னு எதுவும் தெரிவிச்சிருக்காங்களா? கல்லூரி நிர்வாகம் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? முழு விவரம். கும்பகோணம் சென்னை சாலையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை நிகழ்ச்சி இசை மாலை இன்று மாலை 5 மணி அளவில் நடைபெறும் என கடந்த ஒரு மாதமாக விளம்பரம் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட் அனைத்தும் ஆன்லைனில் விற்பனை செய்யப்பட்டது. இந்த டிக்கெட்டுகள் இன்று நேற்று வரை கிட்டத்தட்ட 3/2 பங்கு மட்டுமே விற்பனையானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக எவ்வளவு பேர் வருவார்கள் என்ற விவரம் போலீசாருக்கு கிடைக்காததால் அவர்கள் தற்போது குழப்பம் அடைந்துள்ளனர். இருப்பினும் போலீசார் தரப்பில் 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு தயார் நிலையில் உள்ளனர். இருந்தாலும் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இங்கு இல்லாததால் எவ்வளவு பேர் வருவார்கள் என்ற விவரத்தை நேரடியாக கேட்டு அறிய முடியாமல் போலீசார் திகைத்து வருகின்றனர். இருப்பினும் போலீசார் தரப்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு தயார் நிலையில் உள்ளனர். இன்று மாலை இந்த நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் தற்போது 1 மணியை கடந்தும் டிக்கெட் எவ்வளவு விற்பனை ஆகியுள்ளது என்ற விவரம் தெரியவில்லை. மாலையில் நேரடியாக ஓபன் டிக்கெட் விற்பதற்கும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கல்லூரி பொறுத்தவரை அங்குள்ள நிர்வாகிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் அந்த அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். அவர்களுக்கும் எவ்வளவு பேர் வருவார்கள் என்ற விவரம் தெரியவில்லை. ஏற்பாட்டாளர்கள் கல்லூரி நிர்வாகத்திலும் தற்போது தொடர்பில் இல்லாததால் அவர்கள் நேரடியாக இங்கு கேட்டறிய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய நிகழ்ச்சி சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பு குளறுபடி ஏற்படாத வகையில் இங்கு போலீசார் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் அதிகாலை முதல் இங்கே விட்டு அந்த பாதுகாப்பு பணிகளை கவனித்து வருகின்றனர். இருப்பினும் எவ்வளவு பேர் வருவார்கள் என்ற விவரத்தை ஏற்பாட்டாளர்கள் தெரிவிக்காததால் போலீசார் குழப்பத்துடனே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சிவசுப்பிரமணியன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.